அதிமுக ஆட்சியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கொண்டு வரப்பட்டு முழுமையாக நிறைவு செய்யப்பட்டிருக்கு. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்களுடைய முயற்சியோடு நடத்தப்பட்ட அந்த திட்டம் நிறைவடைந்து அந்த பகுதியிலே உள்ள விவசாய பெருமக்கள் அவருக்கு விழா எடுத்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் அந்த விழாவிலே அவர் கலந்து கொண்டு ஒரு விவசாயியாக அந்த விவசாய மக்கள் மனங்களில் வாழக்கூடியவராக செயல்பட்டிருக்கிறார். ஒரு நல்ல அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு மாண்புமிகு முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவருடைய வழியில் வந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி என்பதை நிரூபித்திருக்கிறார். தமிழ் மாநில முஸ்லிம் லீக் அதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் 2026 அவர் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல்வர் ஆவார் என்பதை இந்த விழா கட்டாயமாக கூறுகிறது. வரவேற்கின்றோம். திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆயிருக்கு. இந்த 4 ஆண்டுகள்ல தமிழகத்துல மது போதை கலாச்சாரம் அதிகமாயிருக்கு. அதே போல சிறு குழந்தைகள் பள்ளியில முதற்கொண்டு கற்பழிப்பு, வன்புணர்வு, அதாவது ஆசிரியர்கள் கூட கற்பழிப்புல போறக்கூடிய ஒரு சிறு சிறு குழந்தைகளுக்கெல்லாம் தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. டெய்லி ஒரே நாள்ல 7 கற்பழிப்பெல்லாம் நடந்த காட்சிகள் இருக்கு. அதே மாதிரி ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கிற பெண்ணை வந்து பாலியல் சீண்டுதல் பண்ணி அதை பிடிச்சி அவங்கள வெளியே தள்ளி அந்த அம்மா கீழே அடிபட்டு அவங்களுடைய வயிற்றுல இருந்த 4 மாத சிசு வந்து இறந்து போயிருக்கு. அதுக்கு தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுக்குறேங்கிறார். அதாவது சட்டம் ஒழுங்க சரி செய்ய வேண்டிய ஸ்டாலின் பொம்மை அரசு அதையெல்லாம் சரி செய்யல. அதை போலவே எந்த போதை கலாச்சாரத்தையும் நிறுத்துவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கு. அவங்க தகப்பனார் இருக்கும்போது கருணாநிதி சொல்வார், அதாவது சட்டம் ஒழுங்கு ஈரக்கொலையே, அதாவது வந்து அந்த கொலையே அழுகி போச்சு, இருதயம் அழுகி விட்டதுலாம் சொல்லுவார். இப்போ சட்டம் ஒழுங்கு சுத்தமாக பாடியே அழுகி போச்சு, ஒன்றுமே இல்லை. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியே இல்லைங்கிறது நிறைய. ஒவ்வொரு நாளும் கொலை, கொள்ளை, குற்றம், கற்பழிப்புங்கிறது தொடர்ச்சியாக இருக்கு. அதுவும் திமுகவை சார்ந்தவர்களே அதிகமாக செய்கிறாங்க. அதை போல பிரிவினைவாதம்ங்கிறது ஏகப்பட்ட அளவில் இருக்கு. கொஞ்சம் நஞ்சம் பிரிவினைவாதம் இல்லை, ஜாதி பிரிவினைவாதம், வணக்க பிரிவினைவாதம், தொழில் பிரிவினைவாதம், இப்படி ஏகப்பட்ட பிரிவினைவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சிறு தொழில் மிகவும் பின்னடைவு இருக்கு. அஇஅதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நேஷனல் இண்டஸ்ட்ரியல் புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா 15வது இடத்துல இருந்த சிறு தொழில் இப்ப 25வது இடத்துல இருக்கு. அதை போல நடுத்தர தொழில் 17வது இடத்துல இருந்த நடுத்தர தொழில் இப்ப 27வது இடத்துல இருக்கு. பெரிய தொழில்கள் 10வது இடத்துல அதிமுக ஆட்சியில் இருந்தது, இப்ப 25வது இடத்துல இருக்கு. எங்க தமிழகம் முன்னேறி இருக்கு? வேலை வாய்ப்பு இல்லை, விலைவாசி இருக்கு. எதை கேட்டாலும் மத்திய அரசுல இருந்து வருமானம் வரல, மத்திய அரசுல இருந்து கொடுக்க வேண்டிய தொகைகளை கொடுக்கல அப்படிங்கிறாங்க. மத்திய அரசை கேட்டா நாங்க எல்லாமே பிரிச்சு கொடுத்துட்டோங்கிறாங்க. தமிழக அரசுக்கு வர்ற இந்த வருவாயெல்லாம் எங்க போகுது? இதையும் தாண்டி தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மின்சார வாரியம் கடன் மாத்திரமே 1,60,000 கோடி. மின்சார வாரியத்தினுடைய கடன் மாத்திரம் 1,60,000 கோடி. அதே மாதிரி இந்தியாவிலே தமிழகத்துல தான் பில்லு, மின்சார பில்லும் அதிகம். சாதாரண பெட்டி கடை வச்சிருக்கவங்க கூட கமர்ஷியல்ல வந்து மின்சார பில்லு கட்ட முடியாம கடைகளை எல்லாம், தொழில்களை எல்லாம் மூடக்கூடிய நிலை இருக்கு. அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதிகம் பில்லு வாங்குற மாநிலம் 15வது இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்கு. அதே போல வீட்டு வசதியில வீட்டுக்கு மின்சாரம் வழங்கினதுல பாத்தீங்கன்னா அதிகமாக மின்சார பில்லு வாங்குற மாநிலம் தமிழ்நாடா தான் இருக்கு. அதே மாதிரி இது எதனால இந்த 1,60,000 கோடி கடன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மின்சாரம் வாங்குற இடத்துல ஊழல் நடக்குது, மின்சாரத்தை இங்க உற்பத்தி பண்றவங்க இடத்துல ஊழல் நடக்குது, நிலக்கரி இறக்குற இடத்துல ஊழல் நடக்குது. இப்படி எல்லா இடங்கள்லையுமே ஊழல் பரவலாக இருக்கு. தமிழ்நாட்டில் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஊழல் பரவலாக இருக்கு.
இந்த ஊழலின் காரணமாக கடன் வந்து கூடிக்கிட்டே போகுது. இவங்க அதை நிவர்த்தி செய்யவே முடியல. கல்வியில தமிழ்நாடு முழுக்க முழுக்க பின்னால போயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தகுதியான வாத்தியார்களை, தகுதியான ஆசிரியர்களை நியமிக்கிறது இல்லை. பணத்தை வாங்கிக்கிட்டு யாரை வேண்டாலும் போட வேண்டியது. அந்த கல்வியில தகுதி இல்லாத ஆசிரியர்கள் எல்லாம் கொண்டாந்து போட வேண்டியது. அதே மாதிரி யூனிவர்சிட்டியில எல்லாம், காலேஜ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, வைஸ் சான்சலர்களுக்கு கூட இவங்களாக நியமிக்கணும்னு சொல்லிட்டு கவர்னரோட அதுக்கு போராடுறாங்க. அதையும் தாண்டி 4000 ப்ரொஃபஸர்களை பணியில நியமிக்காமையே இருக்கிறாங்க. இப்படி எல்லா பக்கத்துலையும் பிரச்சனையா இருக்கு. அது போக அரசு ஊழியர்களுக்கு அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுப்போம்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. இதுவரை அந்த ஓய்வூதிய திட்டத்தை கூட கொடுக்கல. அது மாதிரி நிறைய வேலை செய்யறவங்களுக்கு இப்ப என்ன சொல்றது, துப்புரவு தொழிலாளர்களுக்கு கூட சம்பளம் வந்து இவங்க சரியா கொடுக்கறது இல்லை. ரோடுக எங்கேயுமே, கிராமம் சைடும் சரி, நகரம் சைடும் சரி, சென்னையிலுமே சரி, எங்கே பார்த்தாலும் குண்டும் குழியுமா இருக்கு. ரோடுகள் எதுவுமே சரியில்லை. அதே போல குடிநீர் சப்ளையும் சரியில்லை. அதாவது கழிவு நீர் கலந்த குடிநீர் வருது. இப்படி குடிநீர் கூட சப்ளை இல்லாம இருக்கு. ஒசூர்ல இதை ஒருத்தர் வீடியோவாகவே எடுத்து போட்டிருக்காரு. அதாவது கார் தொழிற்சாலைக்கு நீங்க இடம் கொடுத்துருக்குறீங்க. அதுக்கு ஒரு கார் தயார் பண்றதுக்கு 3000 லிட்டர் தண்ணி தேவைப்படும். ஆனா அங்கே குடிக்கிறதுக்கோ விவசாயத்துக்கோ தண்ணி கிடையாது. அப்ப எப்படி இப்படியெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோவா எடுத்து ஒருத்தர் வலைதளத்துல போடுறாரு. அப்ப தமிழ்நாட்டினுடைய நிலை முழுக்க முழுக்க பின்தங்கி இருக்கு. ஆட்சி மாற்றம் வந்தால்தான், ஒரு குடும்ப ஆட்சி போய் மக்களாட்சி, ஜனநாயக ஆட்சி தமிழ்நாட்டில் வந்தாதான் தமிழ்நாடு முன்னேறும். தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்தை செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க.